நல்லா தெரியுமா? ஆதிராவும் மாமாவும் இந்த வீட்டுல தான் இருக்காங்களா? அவங்க காணாம போன மறுநாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே வீடுதான். எப்படி அங்க குடும்பமே தேடிட்டு இருக்காங்க, உன்னால மட்டும் எப்படி ஒன்றரை நாள்ல கண்டுபிடிக்க முடிஞ்சது? அவ என் உசுரு, அவ எங்க இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். சிரிக்காம சொல்றா, எப்படி கண்டுபிடிச்ச? ஆதிராவுக்கு உசுரு மீனாக்கான்னு தெரியும். எப்படியும் மீனாக்காக்கு ஏதாவது எவிடன்ஸ் போட்டுட்டு தான் போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால மீனாக்கா அங்க வரதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அது எப்படி? அந்த வீட்டை தான் ஆதாரத்தை கொண்டு இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்ன திட்டக்கூடாது. சொல்லு, திட்ட மாட்டேன். நிறைய வாட்டி நான் ஆதிராவை ஃபாலோ பண்ணிருக்கேன். நீ ஃபாலோ பண்ணியா? அவளுக்கும் தெரியாது, மீனாக்காவுக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, அவங்க எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் போவாங்க. அதனால எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு அங்க ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும்னு. அதனால விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டேன். போன மாதிரியே ஒரு ஆதாரம் கடந்தது. அதை நான் படிக்காத மாதிரி அதே இடத்துல போட்டு வந்துட்டேன். மீனாக்கா என்னமோ அவங்க தான் முத எடுத்த மாதிரி என்கிட்ட பில்டப்லாம் பண்ணுனாங்க. சரி, அதை விடு, இந்த வீட்டுல இருக்காங்க எப்படி தெரியும்? அதாவது ஆதிராவுக்கும் மீனாவுக்காக்கும் ஒரு கோட்வேர்டு இருக்குது. அவங்க 2 பேருக்கும் வழக்கமா சந்திக்கிற இடத்துல இருந்து 4 வீடு தள்ளின்னு போட்டிருந்தா. அவங்க 2 பேரும் வழக்கமா எங்க சந்திப்பாங்க? வேற எங்க? பியூட்டி பார்லரு. நானும் பியூட்டி பார்லர் எங்கடா இருக்குன்னு தேடுனேன். சரி, நம்ம ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பியூட்டி பார்லரும் இல்ல. சரி, அன்னைக்கு பார்த்து மீனா குட்டி அக்கா இல்ல? ஆமா, ரொம்ப அவசர அவசரமா போனாங்க. எங்க? பியூட்டி பார்லருக்கு தான். சரி அக்கா, நீங்க போற பியூட்டி பார்லர் எங்க இருக்குன்னு நான் கேட்டேன். சரி, எங்க வீட்ல இருந்து 4 தெரு தள்ளின்னு சொன்னாங்க. ஆமா, ஒண்ணு இருக்குது, ஆனா இந்த வீடு அங்க இல்லையே. அந்த பியூட்டி பார்லருக்கு அப்புறம் வீடுகள் இருக்குது? ஆமா, இல்ல. பார்த்தா பக்கத்து ஊரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. சரி, நேரா ஸ்டேஷனுக்கு நுழைஞ்சேன். சரி, எல்லா ஃபைல் எடுத்து பார்த்தேன், புதுசா யாராவது கோர்ட் ட்ரெஸ்க்கு எழுதி விட்டுருக்காங்களான்னு. சரி, சாரு கஜேந்திரா சாரு எழுதி விட்டு இருக்காரு 3 மாசத்துக்கு முன்னாடியே. அப்ப நம்ம போலீஸ் கோர்ட்ஸ்க்கு நிக்கிறோம். ஆமாடா, ஏன் பயப்படுத? நான் கிளம்புறேன். பயப்படாத. ஏன்? ஆதிரா இந்த சைடு கோட்ரஸ்க்கு வந்திருக்கானே, நான் என் கோட்ரஸ மாத்திட்டேன். என்னடா சொல்ற? இப்ப நான் இங்க தானே இருக்கேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா, நான் வந்து 2 நாள் ஆயிட்டு. அப்ப அந்த கோட்ரஸ்ல நீ இல்லையா? அங்க யாரா இருப்பா? மனுஷன் இருப்பானா? நீ இங்க இருக்கேன்னு ஆதிராவுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் அவ கண்ணுல நான் படல. எனக்கு அவளை பாக்குறதுக்கு பயமா இருக்கு. ஆனா வீடு மாதிரி வந்துட்ட. அது அவ வந்து 2 நாளே வந்துட்டேன். ஏய், நீ போலீஸா குரங்குத்தக்காரனாடா? காதல் வந்துட்டுல, எல்லாம் தானா வந்துருது. அங்க இருந்து எப்படா இங்க உனக்கு கோட்ரஸ் கொடுத்தாங்க? நான் ஃபேமிலி மேன் ஆயிட்டேன், அது பத்த மாட்டேங்குது, இங்க கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டேன். ஃபேமிலி மேன் ஆயிட்டியா? எப்பண்டா? அப்ப உங்க அம்மா அப்பா வந்தாச்சா? நானு, ஆதிரா, மாமா, நீ எப்படி? நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. ஆமாடா, நம்மளாம் ஒரு ஃபேமிலி தானே. உங்க பேர்லாம் போட்டு வாங்கிட்டேன். டேய், என்ன எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கடா? ஆமாடா, ஒரு வேலை திடீர்னு எனக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் ஆயிட்டு. அந்த நேரத்துல போய் வீட பாத்துட்டு இருக்க முடியும்? என் பொண்டாட்டி நான் எதுக்குமே காக்க வைக்க மாட்டேன். சரிதான். அதான் இனி அவ எங்க மாறி போனாலும் அங்க போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிதான்டா. சரி, நீ போய் ஆதிரா பாத்துட்டு வா, நான் இதுலயே நிக்கிறேன். டேய், இன்னும் உள்ள தள்ளி போனோம்டா. இல்லடா, நான் இதுலயே நிக்க, நீ போயிட்டு வா. அங்க தள்ளி தாண்டா அவ வீடு இருக்கு, நீ வா. இல்லடா, சொன்னா கேளு, நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். டேய், ஒண்ணு இல்லடா, நீ வா. பயப்படுதியா? ஆமாடா. டேய், கமிஷனர் தம்பி வந்துகிட்டு பயந்துகிட்டு இருக்க. யாராவது கேட்டா சொல்லி கமிஷனர் பொண்ணுத்தரோட தம்பின்னு. டேய், நீ என் தம்பிடா, சும்மா உள்ள வா. அதுக்கு இல்லடா, எனக்கு என்ன பயம்? என் அண்ணன் நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்பட போறேன்? அதுக்கு இல்ல, நீ ஆதிரா பார்த்து பேசிட்டு இருக்கும் போது நான் நந்தி மாதிரி. வேணாம், நீ போ, உனக்கு சங்கோஜமா இருக்கும். எனக்கு என்னடா சங்கோஜமா இருக்கு? போது முதல்ல நான் பேச தெரியல. இவ்வளவு பண்ணிட்ட, பேச மாட்டியா என்ன? டேய், வாய்ச்சவடால நான் நல்லதாண்ட பண்றேன். ஆனா அவளை பார்த்த உடனே டேய், என் பாடி சேப்ப பாருடா, கட்டும் குட்டுமா இருக்க, பாடி பில்டர் மாதிரி இருக்கனா? ஆமாடா, ஆனா என்னமோ தெரியலடா, அவளை பார்த்துட்டா பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்குங்க மாதிரி உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சதுடா. டேய், கமிஷன் எடுத்து சொல்லி உனக்கு வெக்கமா இல்ல? டேய், உன்கிட்ட சொல்லுறதுக்கு என்னடா? டேய், நான் அவகிட்ட பேசும்போதெல்லாம் கோபப்படுன்னு சொல்வேனே. அது கோபப்படலாம் பட மாட்டேன், என் பயத்தை மறைக்கிறதுக்காக கோபப்படுற மாதிரி நடிப்பேன்டா. டேய், போடா. டேய், எப்படியாவது இன்னைக்கு நான் நேருக்கு நேரம் பேச போறேன்டா. போதும், உன் சவடெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, கிளம்பு. டேய், பாடா, எப்படி பேசிட்டு வரேன்னு பாப்போம். சரி, நீ இங்கே நில்லு, நான் எப்படி பேசிட்டு ஜோடியா வரேன்னு மட்டும் பாரு. ஜோடியா வாடா. தேங்க்யூடா.
பொண்ணுக்கரையும் ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஆதிரா மேல உசுரா இருக்கான். அவ கிடைப்பாளோ கிடைக்க மாட்டாளுங்கிற பயத்துல இருக்கான். இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அவளை அவன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவான். நல்லா இருக்கணும்டா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும். கூட பிறந்தனா இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா கூட பிறந்தனாவே வாழ்ந்துட்டு இருக்கியடா. நீ எனக்கு கிடைச்சது வரும். இல்ல, நீ ஆதிரா ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும்டா. நல்லா இருப்படா, நீ ரொம்ப நல்லா இருப்ப. இன்னைக்கு நீ காதல சொல்லிடணும். பேங்குக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கலாம். எதுக்கு நகை கடைக்கு? அதான் பேத்திய பார்த்தல, சீக்கிரம் பெரிய பொண்ணு ஆவாலும் தோணுது. அதான் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டா அந்த நேரத்துல வாங்கிட்டு கிடக்கண்டாமே. ஏங்க, உங்க ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா? ஐயோ, நீ வேற. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதெல்லாம் பெரிய சந்தோஷம். நான் என் பேத்திக்கு கொஞ்சம் நகை செஞ்சிடறேன். கொஞ்சம் நகைய ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துடும் பாரு. மதிய கொடுத்துட்டீங்க? மதிய கொடுத்துட்டேன். கொஞ்ச நாளாவே நான் நம்ம பேத்திகளை கவனிச்சுட்டு தான் இருக்க. நிறைய மெச்சூர்டா பேசுறாங்க. பெரிய பிள்ளை நடந்துக்கிட்டாங்கல்ல. ஏங்க, என்ன நக்கிலி? சதீஷ் இன்னும் உங்களை ஏத்துக்கல. அவனுக்கு இன்னும் நீங்க யாருன்னே தெரியாது. குமாரும் அப்படிதான். இப்ப நீங்க நகையெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் சந்தேகப்பட மாட்டானா? இதெல்லாம் தெரியாம நான் நகை வாங்குவேன். இதெல்லாம் நீ போடுற மாதிரி தான் போட போற. நான் போடல. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு நகை நீங்க செஞ்சுட்டு நான் போட்ட மாதிரியா? நீ வர நான் வரியா? நீ போட்டா என்ன, நான் போட்டா என்ன? நம்ம 2 சேர்ந்து போடுறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க கஷ்டப்பட்டு பேத்திக்காக ஆசை ஆசையா வாங்குறது நீங்க. அதை எப்படிங்க நான்? சும்மா இரு. நீ வேற நான் வேற இல்ல. இது வரைக்கும் தான் நீயும் நானும் வேற யாராவது வாழ்ந்துட்டோம். இனி வேண்டாமே. ஐயோ, எனக்கு உங்களை பார்க்க கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கு. பேத்திகளுக்காக இப்படி ஆசை ஆசையா வாங்கிட்டு அது உங்க கையால போட முடியலனா? அதான் சொல்றேன், நீ வேற நான் வேறயா? நீ நம்ம பேத்திகளுக்கு போடு, நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இல்லங்க, எனக்கு மனசு ஒத்துக்கல. என்ன செய்ய? பாரு, அந்த டென்ஷனே எடுக்காத. இப்ப அவ்வளவு நானா போட்டு விட முடியும்? யாராவது ஒருத்ததானே போடுவாங்க. நீ போடு, நான் பக்கத்துல இருந்து பாப்பேன். என் பேத்திற்கு அழகா பார்க்கணும். இங்க பாரு, நகைலாம் எப்படி இருக்குது? நகைலாம் சூப்பரா தான் இருக்குது. ஆனா எனக்கு சங்கடமா இருக்கு. சும்மா இரு, நகை மட்டும் பாரு. இந்த வாங்கி பாரு. ரொம்ப அழகா இருக்கு. அவ கழுத்துல போட்டா ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருப்பாங்கல்ல? ஆமாங்க, தேவதை மாதிரி இருப்பாங்க. அப்படியே அப்படியே இன்னொன்னு வாங்கியிருக்கேன். என்ன? இது உனக்கு. சும்மா இருங்க, எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம். எங்க பாரு, அதெல்லாம் இல்ல, நீ இத போடணும். ஏங்க, நான் தங்கத்துல செயின் போட்டு பல வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்குதான் முத இத வாங்கியிருக்கேன். இல்ல, நான் செயின் போட மாட்டேன். ஏன் எனக்கு ஏன் போட மாட்டேன்? இல்ல, நான் போட மாட்டேன். அதான் ஏன்? என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன் எனக்கு போட மாட்டேன்? நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்னங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க? நான் வந்து எவ்வளவு நாள் ஆகுது நீ இப்படிதானே இருக்க? எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? சொல்லு, நான் செத்துட்டேன் இப்படி இருக்க? அத்தையில எனக்கு கொல்லாதீங்க. அப்ப ஏன் போட மாட்டேங்குது சொல்லு எனக்கு. நீ இங்க வேண்டாங்க, விட்டுருங்க. இது உன்னை சொல்லி வச்சுக்கையா, இதை சேர்ப்ப கொண்டு அடிப்போ. இதை நீ போடுவேன்னா பார்த்து பார்த்து வாங்கினேன். நீ இப்படியே இரு. நீ இப்படி இருக்கிறத பார்த்து பார்த்து நான் தலை செத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் காட்டுக்கல, அவ்வளவுதான். ஏங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? போ அன்னைக்கு, என்கிட்ட பேசாத. உன்னை இந்த கோலத்துல வச்சுட்டு நான் மட்டும் டிப்டாப்பா போ. நானும் ஒன்ன மாதிரியே இருக்கிறேன், போ. வேண்டாம், நீங்க எப்பவும் போலதான் இருக்கணும். அதே செல்வனா தான் இருக்கணும். ஆமா, நான் மட்டும் குழந்தை மாதிரி இருக்கேன். நீ இப்படியே இரு. ஏன் மாறினதான் என்னவா? ஏன் உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சா? தெரியும், உன் வயசு எவ்வளவு எனக்கும் தெரியும். ஏன் இப்படி இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் வரதுக்கு முன்னாடி உன்னை நீயே பாதுகாக்கிறதுக்காக நீ இப்படி இருந்தேன்னு சொன்னேன். சரி, இப்பதான் நான் வந்துட்டேனே. இப்ப வேற பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. இப்ப உனக்கு என்ன ஆபத்து வந்துடும்? இல்ல, என்ன மீது உனக்கு இப்ப ஆபத்து வருமா? இல்ல. அப்ப ஏன் இப்படி இருக்க? சொல்லு. என்னால உன்னை இப்பெல்லாம் பார்க்க முடியல, வேதனையா இருக்கு. உன் படிப்பு என்ன, உன் திறமை என்ன? உலகத்தையே சுத்தி வந்தவா, என்னால நம்பவே முடியல. அன்னக்கிளி தான் நானு. உன் பேச்சு என்ன, உன் கற்ற என்ன, உன் எழுத்து திறமை என்ன? என்ன இப்படி இருக்க நீ? நான் இருந்து வரும்போது என்ன தெரியுமா நினைச்சேன்? அன்னக்கிளி ஹீரோனி மாதிரி இருப்பான்னு நினைச்சு வந்தேன். உலகத்தையே சுத்தினவா, 4 நாகரிகங்களை கத்துக்கிட்டவா, பயங்கரமா இருப்பான்னு நினைச்சு வந்தேன். உன்னை பார்த்தோன்னே செத்து போட்டேன் தெரியுமா? நினைச்சேன் எனக்காக தான் இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ புத்திசாலி, உன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுக்காகவும் இப்படி இருந்திருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் வந்துட்டேன்ல, நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியும். ஆனா 2 பேருக்கு மட்டும் தானே தெரியாது. நீ இப்ப மாறல. எனக்கு உன்னை பழைய அன்னைக்கு பார்க்கணும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருப்ப, எனக்கு பார்க்கவே முடியல. உன் முடி என்ன, உன் கலர் என்ன, நீ நடக்கிற நட அழகு எல்லாமே எப்படி இருக்கும்? சொல்ல போனா புருஷனா இருந்து நானே உன்னை ரசிச்சிருக்கேன். என் மனைவி எவ்வளவு அழகா இருக்காது. ஆனா இப்போ நீ ஏன் அன்னைக்கு இப்படி இருக்க? சரி, இப்ப நீ இப்படி இருந்தானா நானும் மாறிடுறேன். வேண்டாம். வேண்டானா நீ இப்படி இருப்ப, நான் இப்படி இருக்கணும். என்ன அன்னைக்கு என்னால முடியுமா?
சொல்லுமா, ஏன் இப்படி மாற மாட்டேங்க? சொல்லு, எதுக்கு இந்த செயினை போட மாட்டேங்கிற? இனி என் கழுத்துல செயின்னு இருந்துன்னா அதை நீங்க கட்டின தாலியா தான் இருக்கணும். அன்னைக்கிலே ம் எப்போ என் தாலி செயினை நீங்க எல்லாரும் முன்னாடி அத்துட்டு போனீங்களோ அப்பமே நான் செத்துட்டேன். அப்பமே முடிவு பண்ணேன், இனி என் கழுத்துல தங்க செயின் இருந்தா உங்க தாலியா தான் இருக்கணும்னு. அதான் நான் எதுவும் போடல. தாலி செயின் இல்லாதப்போ கழுத்து நிறைய செயின் போட்டு என்னங்க பிரயோஜனம்? ஏன் நான் சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியத்துக்கு எனக்கு கிலோ கணக்கில் போட தெரியாது? தாலி கொடிக்கு ஈடாகுவாங்க. அரை பவுன்ல போட்டாலும் அது தாலி கொடிதான். அரை பவுன்லயே போடுறதுக்கு கொடுப்பன இல்ல, கிலோ கணக்கில் போட சொல்றீங்களா? எப்ப நான் கெட்டின தாலி உன் கழுத்துல இருக்க கூடாதுன்னு அத்துட்டு போனீங்களோ அப்பமே வெறுத்துட்டேங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முட்டாள்தனமா பண்ணியிருக்கேன். ஐயோ, அப்ப நான் கொடுத்த தண்டனையை தான் நினைச்சிட்டு இருந்தியா? ஆமா. ஐயோ, எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்க. அது ஏதோ கோவத்துல அத்துட்டு போனேன், அதுக்காக தான் இப்படி இருந்த. கோபத்துல அத்தாலும் நான் கெட்டின தாலி உன் கழுத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னீங்களே. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துருக்கல, ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டல உனக்கு. பரவாயில்ல, விட்டுங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எந்த ஜனங்க முன்னாடி உன் கழுத்துல கட்டின தாலி நான் அத்துட்டு போனோ, அதே ஜனங்க முன்னாடி ஊரறிய உலகறிய உன் கழுத்துல நான் மறுபடியும் தாலி கட்டுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யார் பேச நான் கேட்க மாட்டேன். என் பொண்ணடி கழுத்துல நான் மறுபடியும் ஊரறிய தாலி கட்டுவேன். உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? என்ன? முத நம்ம ரெண்டு எப்படி கல்யாணம் பண்ணோன்னு? ஐயோ போனங்க. என்ன அவ்வளவு விரட்டி காதலிச்சல? ஆமா. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, முத தாலி கட்டும் போது நீ எனக்கு கட்டினியா நான் உனக்கு கட்டினா? சாரி அண்ணக்கிளி, சாரி அண்ணக்கிளி. கொசுரா காதலிச்சவள படாத பாடுபடுத்திட்டல. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கு. எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம என்ன அதே காதல் குறையாம இன்னும் அப்படியே நேசிச்சிட்டு இருக்கிய. நேசிச்ச அன்பு மாறாத. இவ்வளவு நாள் என்ன காதலிச்சல, இனி என் காதல பாரு பல மடங்கு. உன்னை விட நான் அதிகமா காதலிச்சு காட்டுறேன். சரி. என்னடா காதல சொல்லிட்டே என்ன? ஏய், நீ வேற, நானே மூச்சு வாங்க ஓடி இருக்கேன். மூச்சு வாங்க ஓடி இருந்தியா? எதுக்குடா? இல்லடா, போனேனா? சரி, அழகு மயில் மாதிரி. டேய், இந்த மயில் ஆடி பாத்துருக்க? டேய், அவ அழகு மயில் மாதிரி துள்ளி குதிச்சு வந்தாடா. குட்டி நாய்க்குட்டி இல்ல, அத விரட்டிக்கிட்டு வந்தா. அப்படி மானு மாதிரி துள்ளி துள்ளி. டேய், அத பாக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும்டா. டேய், உண்மையிலே இவ வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை தான்டா. நான் ஒரு நிமிஷம் பூமியில இருக்கதே மறந்துட்டேன்னா பாத்துக்கேன். சொர்க்கத்துல இருக்கதான் நினைச்சிட்டேன்டா. தேவதை இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தாடா. அதை விடு, பேசுனியா என்ன? அதான் சொன்ன, தேவதைட்டெல்லாம் எப்படி பேச முடியும்? அப்ப எதுக்குடா உனக்குலாம் இந்த மீச? டேய், நீ என்னடா இப்படி பேசுற? காதுல சொல்ல முடியல உன்னெல்லாம். நீ தன்மானத்தோட விளையாண்டுட்ட. டேய், சொல்லுது ஈஸிடா, அந்த பொண்ணுகிட்ட காதல் சொல்லக்கு பயமா இருக்கு. சரி, இனி தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் போறேன். சொல்லு, உன் மனசுல இருக்க காதல சொல்லு. நீ ஃபீல் பண்ணாத, எப்படி சொல்லிட்டு வரேன்னு மட்டும் பாரு. சொல்லிடுவல்ல? டேய், நான் சொன்ன என் காதல ஏத்துக்கிட்டு வா. கட்டாயமா ஏத்துக்குவா. உன்னை யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமாடா? உண்மையிலே நான் ஒண்ணு சொல்லிட்டா, அடுத்த பிறவில இருந்தா எனக்கு அண்ணனா வேண்டாம்டா, அப்பாவா வந்துருடா. டேய், ஏன்டா? அண்ணனா இருக்கும் போதே இவ்வளவு பாசமா இருக்கிய, அதான். டேய், நான் ஒன்னும் பேச்சுக்காக உன்னை தம்பின்னு சொல்லல, உண்மையா தாண்டா சொல்றேன். நான் சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியமா இருக்கட்டும், ஜாஸ்தியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உனக்கு உரிமை உண்டு. ஆமாடா, எப்ப உனக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதோ என்னன்னு தெரியல, உன் மேல எனக்கு தனி பாசம். ஏய், ஒருவேளை உண்மையில நம்ம அண்ணன் தம்பியா இருப்போமோடா? இருந்தா சந்தோஷம் தான். ஆமால. சரி, நீ போய் காதல சொல்லு. இப்ப பாரு எப்படி சொல்லிட்டு வரேன்னு. என் தம்பி நீ இருக்கும் போது நான் இருக்க பயப்பட போறேன். டேய், ஒருவேளை அவ என்ன அடிக்க விரட்டினான்னு வச்சுக்க,
நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். டேய் பின்ன என்னடா? இல்ல அப்படி ஏதாவது என்ன அடிக்க வரட்டினா இங்க பாருமா, அவன் ரொம்ப நல்ல பையன், அப்படிப்பட்ட பையெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் அவன் யார்த்தையும் காதல் சொன்னது இல்ல, அதனால பழக்கம் இல்ல. அதனால தப்பு தவிர ஏதாவது சொல்லியிருந்தோம்னா மன்னிச்சிருன்னு சொல்லணும். அப்போ நீ சொதப்ப போற அப்படிதானே? டேய் வாய் உளறி வேற ஏதாவது சொல்லிட்டோம்னா? டேய் இல்லடா, அவளை பார்த்த உடனே அவளை தெரியாம வர்ணிச்சிருந்தேன்டா. வர்ணிச்சிருதியா? இப்ப கூட போனேன். சரி அதான் சொன்னேன், தெய்வத மாதிரி இருந்தானே. ஆமா, ஆதிரான்னு கூப்பிட்டதுக்கு பதிலா பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டேன்டா. கடை காதல சொல்லுக்கு தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது உனக்கு தெரியாத? என்ன நடந்தது? இரு சொல்ற. நீ என்ன அடிக்க வரட்டுவ? அடிக்க வரட்டுவனா?